ஹைதராபாத் RCI ரிசர்ச் சென்டர் லேப்ல இந்தியாவோட மிக ரகசியமான ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் உருவாக்கி முடிக்க போறாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் வேதா. இந்த ப்ராஜெக்ட் வேதாவை பத்தி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதிகமான வீடியோஸ் இருக்காது. இது அவ்வளோ ரகசியமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இத பத்தி சில இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். இது இனி வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்க போறது இல்ல, 2026ல சோதனை பண்ண இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ப்ராஜெக்ட் வேதாவை பத்தி முழுசா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேதானா என்னன்னு பார்க்கலாம். வேதா வெஹிக்கிள் ஆஃப் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன். இது ஒரு மிலிட்டரி ரேபிட் ரெஸ்பான்ஸ் ராக்கெட். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா சேட்டலைட் லான்ச்சிங் ராக்கெட் தான் வேதா. அதாவது ஒரு போர் நேரத்தில் இந்தியா தன்னோட ஸ்பை சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு வேகமாக லான்ச் பண்ற ப்ராஜெக்ட் தான் வேதா. இந்த ராக்கெட்டோட பேஸ் என்னன்னு பார்க்கலாம். K4 SLBM 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற சப்மரீன் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் பேஸா வச்சு தான் வேதா ராக்கெட்டை உருவாக்கி இருக்காங்க. வேதால 3 ஸ்டெப் சாலிட் ஃபியூவல் பூஸ்டர்ஸ் இருக்கு. K4ல 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூவல்ஸ் இருக்கு. இப்போ K4 ஓட டெக்னாலஜியை நம்ம ரீயூஸ் பண்ணதுனால தான் இந்த ராக்கெட்டை சீக்கிரம் உருவாக்க முடிஞ்சிச்சு. இல்லாம இந்த வேதா ராக்கெட்டை நம்ம பல வருஷத்துக்கு ஸ்டோரேஜ்ல வச்சு நம்மளால திரும்பவும் யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு கிளைமேட்லயும் இது நம்மளால லான்ச் பண்ண முடியும். இப்போ ஸ்பேஸுக்கு போட ராக்கெட்னாலே அதுல முக்கியம் அதோட பிளேலோடு தான். இப்போ வேதா எவ்வளோ பிளேலோட எடுத்துட்டு போகணும்னு பார்க்கலாம். வேதா ஒரு பவர்ஃபுல் ராக்கெட். அதாவது 2000 கிலோ பிளேலோட எடுத்துட்டு போகும்போது லோ எர்த் ஆர்பிட்டுக்கும் 800ல இருந்து 1000 கிலோ பிளேலோட எடுத்துட்டு போகும்போது சன் ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அதாவது ஒரு பெரிய இமேஜிங் சேட்டலைட் இல்லைன்னா பல சின்ன சின்ன சேட்டலைட்ஸை ஒரே லான்ச்ல நம்மளால எடுத்துட்டு போக முடியும். இது ஏன் இந்தியாவுக்கு முக்கியம்னு பார்க்கலாம். ஒரு போர்க்காலத்துல சீனாவோட ASAT ஆன்டி சேட்டலைட் வெப்பனை வச்சு நம்ம ஸ்பை சேட்டலைட்டை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாலும் இல்ல பாகிஸ்தான் டீப் ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்பேஸ் சிஸ்டம்ஸை முழுசா அழிச்சிட்டா இப்போ இந்தியா என்ன பண்ணுவாங்க. இந்தியாவோட மிலிட்டரி சேட்டலைட்டை ஃபுல்லா அடிச்சிட்டாங்கன்னா இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க. இஸ்ரோ கிட்ட போய் சொல்லுவாங்க மிலிட்டரிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் சேட்டலைட் வேணும், ஒரு போர்க்கால அவசரமா இதை தயார் பண்ணணும்னு. ஏற்கனவே இஸ்ரோ ஃப்ரீ புக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு. இப்போ அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் அனுப்பின பிறகுதான் நம்ம சேட்டலைட்டை இஸ்ரோ அனுப்புவாங்க. ஏன் ஒரு போர்க்காலத்துல நம்ம சேட்டலைட்டை ஃபர்ஸ்ட் அனுப்ப முடியாதான்னு கேட்டீங்கன்னா அனுப்ப முடியாது. இஸ்ரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ராக்கெட்டை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இஸ்ரோ நம்ம கவர்மெண்டோட ஒரு அமைப்பு தான். ஆனா இஸ்ரோக்குன்னு தனியா ப்ராஃபிட் வந்தாதான் அவங்களால கடைசி வரைக்கும் இஸ்ரோவை இயக்க முடியும். அப்படி இல்லைன்னா இஸ்ரோங்கிறது ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிரும். அவங்களால தன்னிச்சையா நிக்க முடியாது. நம்ம கவர்மெண்ட்டை தான் நம்பி இருக்கிற தேவை வரும். இதனால லைனா தான் சேட்டலைட்ஸ் அனுப்புவாங்க. திடீர்னு நம்ம போய் ஒரு சேட்டலைட் அனுப்பணும் அப்படின்னு கேட்டா அவங்க அனுப்ப மாட்டாங்க. இதனால சேட்டலைட் லான்ச்சிங்காக நம்ம ஃப்ரீ புக் பண்ணணும். இது சில வாரங்கள் ஆகலாம் நம்ம திரும்ப சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு. ஆனா வேதா வந்த பிறகு இந்தியா 72 மணி நேரத்துல ஒரு புது சேட்டலைட்டை நம்மளால லான்ச் பண்ண முடியும். வேதாவோட முக்கியத்துவமே அதோட மொபைல் லான்ச்சர்ஸ் தான். இந்த மொபைல் லான்ச்சர்ஸை நம்ம எங்கன்னா எடுத்துட்டு போய் லான்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம சேட்டலைட் லான்ச்சிங் பேட்ஸ் ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆனாலும் நம்ம இந்த மொபைல் லான்ச்சர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்பேஸுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்ப முடியும். இப்போ 2026ல ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆந்திரா ஒடிசால DRDO ஒரு புது டெம்பரவரி லான்ச்சிங் பேட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதோட ஆபரேஷன் யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா வேதா ஃபியூச்சர்ல ஒரு ஃபிக்ஸ்டு லான்ச்சிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மொபைல் லான்ச்சிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ண போறாங்க. இப்போ டெம்பரவரியா இந்த லான்ச்சிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர்ல ஒரு மிசைல் எடுத்துட்டு போற மாதிரி தான் ஒரு சேட்டலைட் ராக்கெட்டையும் எடுத்துட்டு போய் நம்மளால லான்ச் பண்ண முடியும். இப்போ வேதால இருக்கிற ஸ்டேஜ் 3 தான் முக்கியமானது. ஏன்னா K4 மிசைலுக்கு ஸ்டேஜ் 2 சாலிட் ஃபியூவல் தான் இருக்கு. ஆனா வேதால எக்ஸ்ட்ராவா ஸ்டேஜ் 3 பொருத்தி இருக்காங்க. இதனால ஸ்டேஜ் 2 விட ஸ்டேஜ் 3 3 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் வேதாவை DRDO சீக்கிரமா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதாவது DRDOவோட அதிகாரிகள் யாருமே இந்த வேதா ப்ராஜெக்ட பத்தி பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. முக்கியத்துவமே என்னன்னா சீனா நம்மளோட எல்லா சேட்டலைட்டையும் அழிச்சிட்டாலும் இந்தியாவால திரும்பவும் 72 மணி நேரத்துல ஒரு புது சேட்டலைட்டை லான்ச் பண்ண முடியும். இதுதான் வேதாவோட ஒரிஜினல் பவர். இப்போ ப்ராஜெக்ட் வேதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடி சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.